கிரயமாக செலுத்தப்பட்ட அந்த வெளியேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக இப்பொழுது உடைய பாதத்தை அடங்கி செபிக்கிறோம். பிதாவே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ராஜாவே, இந்த வேலையிலும் கூட எங்கள் பலவீனங்களிலே ஆண்டவரே உங்களுடைய பலனை பூரணமாய் ஊற்றி தேவரீர் எங்களுக்கு ஒரு மனப்பாட்டின் ஆவியையும் ஏக சிந்தையும் தாரும். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த ஆராதனையில கர்த்தர் ஆண்டவரே, இதோ எங்களுக்கு ஆண்டவரே அளிக்கிற அந்த ஜீவ அப்பத்தை நாங்கள் புசித்து ஆவியிலே நாங்கள் பலனடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இயேசுவே, வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்தி தராவிட்டால் வெளிப்படுத்துகிறவர் யார்? ஆண்டவரே, பிதாவானவர் ஆண்டவரே, இதோ உங்களுடைய ஆதீனத்திலே நீர் எங்களை உலகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நீர் எங்களை பெயரை எழுதினீர். ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே உங்களுடைய மாபெரும் கிருபை. ராஜாவே, இதோ உங்களுடைய சமூகத்தில் நீர் எங்களை அழைத்து ஆண்டவரே, யாருடைய பெயரை எல்லாம் நீர் அந்த ரத்தம் தோய்ந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதினீரோ அவர்களை ஆண்டவரே உம்மோடு கூட சேர்த்து கொள்வதற்கு ஆண்டவரே இந்த மாலை வேலையில் ராஜாவே, இதோ எங்களுக்கு என்று ஆண்டவரே கர்த்தாவே உன்னதமான ஒரு செய்தி. ஆண்டவரே, இதோ தேவரீர் நீர் சொன்னீர் ஆண்டவரே, நான் போய் தேற்றரவாளனாக உங்களுக்குள் வருவேன் என்று. ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேலையிலும் கூட ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆட்சி தேற்ற இறங்கி வாரும். அப்பா ராஜாவே, நாங்கள் உம்மை வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாய் நீர் இறங்கி வாரும் என்று நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே தேவரீர் நீர் எங்களுக்காக ஆண்டவரே உம்மை ஆண்டவரே அந்த கல்வாரியில ராஜாவே எவ்விதமாய் கோரமாய் ஆண்டவரே அடிக்கப்படும்படி நொறுக்கப்படும்படி விட்டு கொடுத்தீர். ஐயா ராஜாவே, எங்களுக்காகத்தான் ஆண்டவரே அந்த ஆக்கினை உண்மையில் வந்தது. ராஜாவே, நாங்கள் இந்த உலகத்திலே சமாதானமாய் ஜீவிக்கும்படியான ஆக்கினையை நீர் ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல் ஆண்டவரே, இதோ நாங்கள் ஆண்டவரே நெருக்கப்படுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இதோ தேவரீர் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே வளர்ச்சி அடையாதபடி அநேக காரியங்கள் ஆண்டவரே தடை செய்ய ஆண்டவரே பிசாசானவன் எங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். ஆண்டவரே, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் கொடிபிடிக்க வல்லவராய் இருக்கிறீர். ஐயா, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமலும் தீமை நின்றும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் இந்த மாலை வேலை ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களுக்கு உங்களுடைய ஜீவ அப்பத்தை பெற்று தாரும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், குற்றங்கள், குறைவுகளை கூட தயவாய் மன்னித்தருளும். ஆண்டவரே, பேசுகிற ஆண்டவரே மேய்ப்பரை மறைத்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாக இந்த ஆராதனை நீர் உம்முடைய கட்டுக்குள்ளா எடுத்துக்கொள்ள. ஆண்டவரே கர்த்தாவே, இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் நீர் உம்முடைய கட்டுக்குள்ளா எடுத்துக்கொள்ளும். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, ஆவிக்குரிய மழையானது இப்போது எங்கள் மீது அளவில்லாமல் பொழிந்தருளும்படியாக ராஜாவே எங்களை உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்காக அடிக்கப்பட்டு காயமேற்று ரத்தம் தோய்ந்த பாதம் இருக்கிறது. அந்த பாதத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஐயா ராஜாவே, நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே இந்த பகலும் அல்ல இரவும் அல்ல சாய்க்கால வெளிச்சத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் அவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே கர்த்தாவே மேய்ப்பருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலை ஆராதனை ஆசீர்வதியும். பாடல்களை பாடும் பொழுது தேவரீர் பாடுகிற ஆண்டவரே கர்த்தாவே சகோதரனே நீர் முற்றுமுடி உம்முடைய கட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அமிதமாகவே நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் ஏக சிந்தையுடையவர்களாய் பாடக்கூடிய ஆண்டவரே ஆவியோடும் கருத்தோடும் பாடக்கூடிய அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த மாலை வேலை ஆராதனை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வரவிருப்புகிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே துரிதமாய் தேவ சமூகத்திற்கு வர கர்த்தர் உதவி செய்யும், காரியங்களை வாய்க்க செய்யும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே தேவரீர் இந்த மாலை வேலை ஆராதனை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் ராஜாவே, தீர்க்கதரிசியை மறைத்து எங்கள் மத்தியில் ஆண்டவரே அந்த காலங்களில் இடைப்பட்ட தேவன் இப்பொழுதும் ஆண்டவரே உடைய ஊழியக்காரரை மறைத்து நீர் எங்கள் உள்ள ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக இந்த ஆராதனை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். வேண்டுதல்களை விண்ணப்பங்களை நாமத்தினால இதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன இயேசுவின் உன்னத நாமத்தின் மூலமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாடல் புஸ்தகத்திலே 463வது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். பாடல் புஸ்தகத்திலே 463 வா
இயேசுவண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. வா, இயேசுவண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. தேசத்திலே சமாதானம் இல்லை, இந்த தேசத்திலே இரக்கமும் இல்லை. தேசத்திலே சமாதானம் இல்லை, இந்த தேசத்திலே இரக்கமும் இல்லை. தேசத்தோடு தேவனுக்கு வழக்கு, தேசத்தோடு தேவனுக்கு வழக்கு. ஓ மானிடனே நித்தியமாயிருக்கு, அதனால் வா, இயேசுவண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. வரும்போது கொண்டு வந்ததில்லை, நீ போகும்போது கொண்டு செல்வதில்லை. வரும்போது கொண்டு வந்ததில்லை, நீ போகும்போது கொண்டு செல்வதில்லை. எப்படி உலகில் இருந்தாயோ, எப்படி உலகில் வந்தாயோ, ஓ அப்படியே வந்து கூடி போவார். அதனால் வா, இயேசுவண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. கொஞ்ச காலத்திலே தேவ கோபம், ஓ பற்றி அறிய போகுதே நண்பா. கொஞ்ச காலத்திலே தேவ கோபம், ஓ பற்றி அறிய போகுதே நண்பா. இயேசுவின் பாதத்தை முன்னம்பினார், இயேசுவின் பாதத்தை முன்னம்பினார். தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வார். அதனால் வா, இயேசுவண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இன்னுமாய் கூட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பாடல் புஸ்தகத்தில் 48வது பாடலை பாடலாம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஓர் துன்ப பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஓர் துன்ப பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணனாம் இயேசுவை பாடி
சொந்தமாக ஆற்றி பொழிந்தெனக்கென்றும் உறவெனக் அளித்தாரே. அல்லேலூயா, ஸ்துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, ஸ்துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை தீமை பொழுதே தம் முகத்தை திருத்திட மறைத்தாரே. சில வேளை தீமை பொழுதே தம் முகத்தை திருத்திட மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னில் கிருபையை பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னில் கிருபையை பொழிந்தாரே. அல்லேலூயா, ஸ்துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, ஸ்துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அந்த காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் சொந்தமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் சொந்தமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா, ஸ்துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, ஸ்துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவரோடு நாமும் அவரை நோக்கி
அண்ணனம் இயேசுவை பாடிடுவேன். நம்ம எழுதிட்டு பாடலாம். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்னன் அண்ணனம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எங்கள் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எங்கள் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் போற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்னன் அண்ணனம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்னன் அண்ணனம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. மீதெண்ணத்தை நம்முடைய மேம்பட்ட கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதி கனமகிமை எல்லாம் உண்டாயிருப்பதாக நாம் நின்று கொண்டிருக்கிற வேளையில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 86. நான் முதலிலிருந்து படிக்காமல் 8வது வாசிக்கிறேன். 8, 9, 10, 13 வசனங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 86. ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா சாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன், 3 பேர் இல்லை. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். ஆமென். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். மத்தேயு 16வது அதிகாரம் 1, 2, 3. மத்தேயு 16, 1, 2, 3. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது
செவ்வானம் விட்டிருக்கிறது, அதனாலே வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாக இருக்கிறது, அதனாலே இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை இன்றைக்கு நமக்கென்று ஆஸ்வத்து தருவாராக. இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு ஆஸ்வதிக்கப்படுவதாக. கண்களை முடிச்சு, இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேரம் மணியானது நாங்கள் காண்கிறது போல, அனுதினமும் ஓடுகிறது போல உலகமும் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய விசேஷமாக மனிதர்கள் அதோடு கூட வேகமாக ஓடி உலகத்தின் ஒழுங்கோடு கூட, உலகத்தின் அதிகாரங்களோடு கூட ஆண்டவரே ஓடிக்கொண்டே 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 இருக்கிறார்கள். ஆனாலும் உலகத்திற்கு எதிராக ஒரு சிறு கூட்டம் மாத்திரமே இருக்கிறது என்று வேதமும் செய்தியும் அடையனும் கூட நம்புகிறோம், சொல்லுகிறோம், பேசிக்கிறோம். இந்த ஒரு சிறு கூட்டம் மாத்திரமே உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் ஓடாமல், நாங்கள் எங்களுக்காக கிறிஸ்து இயேசு வருகிறார் என்று சொல்லப்பட்டபடியினாலே அவருடைய வருகையை எதிர்நோக்கி ஒன்றாக இணைந்து ஓடவே நாங்கள் விரும்புகிறோம். உலகத்தின் வழியில் அல்ல, கிறிஸ்து இயேசு வருகிறார் என்று சொல்லப்படுகிற அதை எதிர்நோக்கி ஓடுகளாக இருக்க விரும்புகிறோம். அப்படி ஓடுகிறோம் என்று நம்புகிறோம். தேவரீர் அடியனும் கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானோட உதவினாலே இவர்களை நீர் வரும்போது உம்மோடு எதிர்கொண்டு போவதற்கு இவர்களை வழிநடத்தவும் அதற்கு ஆயத்தப்படுத்தவும் எனக்கு போதுமான பலனையும் கிருபை நீர் தருவீரானால் நான் எவ்வளவாய் சந்தோஷப்படுவேன். நீர் இவர்களோடு கூட பேசுவதற்கு உண்மை முன்பாக அழைக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் இந்த ஊழியத்தில், இந்த சபையில் பிசாசுகள் தோன்றாதபடிக்கு அவைகளை கணிந்து கொள்ளுகிறேன். தேவரீர் வருகிற 2ஆம் தேதி கூட நாங்கள் ஆண்டவர் பெரிய ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் ஒரு நாள் என்று வைத்திருக்கிறோம். இன்னும் அதற்கான வழிகளை நாங்கள் செய்யவில்லை. அதற்குரிய பண தேவைகளை ஒரு மனிதரும் கூட தரவில்லை. ஆனாலும் நாங்கள் செய்கிறோம். ஆண்டவர் கடந்த திங்கட்கிழமை நான் போக வேண்டும் என்று இருந்தபோது ஆண்டவரே அவர்கள் நிச்சயமாய் காணிக்கை கேட்பார்கள், நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது என்று சொன்னபோது நீர் எனக்கு கொடுப்பதற்குரிய வழிகளை திறந்து தந்தீர். அந்த விதமாகவே 2ஆம் தேதி ஆராதனையும் கூட வேறு பெற்ற விதத்தில் ஆண்டவர் விசேஷமாக அநேக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஸ்டர்மார்களை நாங்கள் அழைக்க விரும்புகிறோம். மத்தியான வேளையில் ஆண்டவர் எங்களுடைய அழைப்பு ஆண்டவர் இந்த நோட்டீஸ் அல்லது இந்த பேனர்கள் மூலமாக அழைக்கப்படும் போது அநேகர் ஓடி வந்து பிரயோஜனமாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய அனுபவத்தை நீர்தான் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது உபாகமத்தில் வாசித்த போது தேவன் தான் ஆண்டவர் கூட்ட மக்களை வெளியிலிருந்து, உலகத்திலிருந்து அல்லது எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்கள் வழிநடத்த வந்தீர் என்று நான் பார்க்கிறேன். அதே விதமாகவே அந்த 2ஆம் தேதி ஆராதனை கூட துவக்கம் முதல் முடிவு மட்டும் அந்த ஒரு நாள் முழுவதும் கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாணி, எங்கள் மத்தியில் நாங்கள் இதுவரைக்கும் நான் எண்ணுவதை பார்க்கலும் அதிகமாய் கர்த்தர் செய்தரும்படி செபிக்கிறோம். இந்த சிவகரத்தில் தாழ்த்து இந்த நேரத்தை கூட நீர் ஆத்மத்தை தாரும். மக்கள் வந்த விதமாகவே வெளியில் போகாமல் பரிசுத்த ஆவியான இடத்தில் ஒன்றை பெற்றுக்கொண்டு கடந்து அனுபவத்தை ஒருக்கும் தார். கனத்தையும் மகிமையும் மக்கள் கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே, ஆமென். மாலை வேளையில் வந்திருக்கவங்க யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்திருந்தபடி சென்ற திங்கட்கிழமை சண்டே நமக்கு ஏன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு என்று தொடர்ந்து கூட்டங்கள் இருந்தது. அப்படியே திங்கட்கிழமை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு அந்த ஆற்காடு தாண்டி திமிரி என்ற இடத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே அநேக 50-55 ஜனங்க வரையிலும் வந்திருந்தார்கள்.
அவர்களுக்கு நான் வேதத்திலிருந்து பேசிக்கான பகுதி மட்டுமே சொல்லியிருந்தேன். ஒரு சபையானது என்னவா இருக்கணும் என்பதெல்லாம் சொல்ல முடியல, நேரமும் இல்லை. ஆகவே பேசிக்காக அவங்களுக்கு தேவையானதை மட்டும் பேசினேன். அது அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உத்வேகமாக, எங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை என்ற விதமாக சொன்னார்கள். மெய்தான் பிரியமானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை போல இந்த உலகத்தில் அல்லது ஸ்தாபனங்களில் நீங்கள் எங்கே போனாலும் கேட்க முடியாது, யாராலும் பிரசங்கிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் தானேன்றாங்க. ஆமாம், நாங்கள் தான். ஏன்னா நாங்கள் எங்களை தேவன் அழைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் எவ்விதமாக இந்த காலமானது இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த அடிப்படையில் நாம் ஒன்று கூடுகிறோம். சரிங்களா? ஆகவே நாம் தான் இந்த பூமியிலேயே சிறந்த ஒரு கூட்டம் இருக்குமானா நாம் தான். நீங்கள் இதை கவனித்து நீங்கள் உண்மையாகவே சிறந்த கூட்டம் என்று நீங்கள் எண்ணி விசுவாசித்து அதுக்கேற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். நான் சபத்தில் சொன்னது போல இந்த உலகமானது அதனுடைய பாதையில் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. நாம் அப்படி இந்த உலக பாதையில், உலக வழியில் நாம் கடந்து போக வேண்டும் என்று நம்மை தேவன் அழைக்கவில்லை. இந்த உலகத்தின் காரியமும் உலகமும் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விரோதமாக இருக்கிறது. நீங்கள் இந்த செய்தி கேட்ட பிறகு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தோடு கூட நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருந்தால் கடினமாக கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் தள்ளி ஆண்டவருக்கு உங்களை கொடுத்து உங்களை டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக, ஆத்மாவாக உங்களை நீங்கள் வைத்திருந்தால் அது உங்களுக்கு ஆஸ்வாதமாக. எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் தேவனுக்கென்று தன்னை டெடிகேஷன் பண்ண வேண்டும். உங்களை நீங்கள் டெடிகேட் பண்ணினால்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க முடியும். டெடிகேஷன் இல்லாத எந்த ஒரு ஆத்மாவையும் தேவனால் ஒன்று செய்ய முடியாது. ஆகவே உங்களை அவர் ஆஸ்வதிக்க வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் அவருக்கு டெடிகேட் பண்ண வேண்டும். புரிதுங்களா நான் என்ன சொல்கிறேன்? உங்களை நீங்கள் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கேட்குறீங்களா? நீங்கள் அர்ப்பணிக்காமல் நீங்கள் எதுவுமே அவர்கிட்ட பெற முடியாது. சரி, இன்றைக்கு நான் உங்களிடத்தில் இந்த உலகம், ஸ்தாபனங்கள், மக்கள், இந்த செய்தி சபை, இவர்கள் எதோடு யாரெல்லாம் இணைகிறார்கள், அதற்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து உங்களிடத்தில் சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். நான் தொடர்ந்து இந்த செய்தியை கொண்டு போகணும். எனக்கு 2-3 வாரம் ஆகும். ஆகவே ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட என்னெல்லாம் சொல்ல போடணும் அதெல்லாம் உங்கள் கண்ணெதிர்க்க நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது புரியாது. அதை விளங்கி கொள்ள போதுமான அளவு இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவரத்தில் முழங்கால் படிட்டு தினந்தோறும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு 2 மணி நேரம் செவிக்கணும். முன்னெல்லாம் 1 மணி நேரம் சொன்னேன், அதெல்லாம் பத்தாது. 2 hours கண்டிப்பாக. நீங்கள் மற்ற காரியங்களுக்கு பல நேரங்களை நீங்கள் தருகிறீங்க. அதே போல் உங்களுக்காகத்தான் நான் சொல்வது, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வது உங்களுக்காகத்தான். உங்களுடைய எல்லாமே ஆவி, ஆத்மா, சரீரம் முழுதும் மாற்றப்பட வேண்டுமானால் தினந்தோறும் 2 மணி நேரம் செவித்து பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் அல்லது 2 அதிகாரம் கண்டிப்பாக வாசிக்கணும். இல்லை என்றால் நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிறது எதுவுமே பெற முடியாது. நீங்கள் மகிமன் தேசத்தில் போக முடியும், கண்டிப்பாக போக முடியாது. ஆகவே நீங்கள் செய்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 24 மணி நேரம் இருக்குது ஒரு நாளைக்கு. நீங்கள் இரவெல்லாம் கூட தூங்காமல் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு அப்படி இருப்பீங்க. ஆண்டவருக்கென்று, அதாவது உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று நீங்கள் எதையுமே செய்யலை இது வரைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு என்ன செய்கிறீங்க? என்னோடய குடும்பம் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இப்படி தானே எண்ணுகிறீங்க. நீங்கள் நினைக்கிறதுனால அவங்க நல்லா இருக்க முடியாது.
நீங்கள் ஆண்டவரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தால் தான் நல்லா இருக்கும். சரிங்களா? ஆகவே நீங்கள் அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனத்தில் தான் அவர்களை ஒப்பு கொடுக்க. அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்பட வேண்டும். உலகத்துக்கு ஏற்றாற் போல் அவங்கள முக்கியமாக இந்த தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப மோசமாக உங்கள் பிள்ளைங்களை நடத்துகிறீங்க, ரொம்ப மோசமாக நடத்துகிறீங்க. உங்களுக்கு தெரியல, நீங்கள் இன்னும் ரைட்டாக செய்யணுமான்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மிக மோசமாக நடத்துகிறீங்க. ஒருவேளை நீங்கள் உயிரோடு இருந்து இயேசுவோட வருகையின் தாமதமாகி இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருந்ததுன்னா உங்கள் கண்ணெதிர்க்காகவே உங்கள் பிள்ளைங்க கெட்டு போயிருக்கிறத பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் அவளை திருப்பவே முடியாது. திருப்பக்கூடிய நேரம் இதுதான். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்படி நடத்தாதீங்க. பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், முக்கியமாக சௌரியர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பைபிள் வாசிங்க, அதில் என்ன சொல்லுதோ அப்படி நடத்துங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அப்படி நடத்தாது. அல்லது உங்களுக்கு யாராவது ஏதாவது என்ன சொல்கிறாங்களோ அப்படி செய்யாது. இந்த உலகத்தில் பிசாசு இருக்கிறா என்பதை ஞாபகம் வச்சு. ஆகவே பைபிள் என்ன சொல்கிறதோ அதற்கு அப்படி கீழ்ப்படிங்க, அதன்படி செய்ய முயற்சி செய்யுங்க. நீங்கள் பைபிள் படித்தாதான் அந்த பிள்ளைங்களை அப்படி நடத்த முடியும். என்னுடைய மகனோ மகளோ இந்த வேதத்துக்கு கேட்டாற்போல் இருக்கிறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணுன்னா நீ பைபிள் படிச்சிருக்கணும். நீங்கள் வேதாகமத்தை வாசித்து அந்த அடிப்படையில் பிள்ளைகள் நடத்தணும். பிள்ளைகள் எப்படி நடத்தணும் பைபிளில் நிறைய இருக்குது. நான் இனிமேல் போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேசுறது பொழுது உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சும்மா நான் பார்த்து செய்திகளை ஆழமாகவும் அதிகமாகவும் பேசி நீங்களும் கையில் தட்டியாக அவங்க கொடுத்து போனீங்கன்னு போயிட்டு உங்களுடைய ஜீவியம் தவறாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு அது நியாயமாக இருக்கும். தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் செய்கிற எந்த ஒன்றும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஆண்டோட பார்வையில் நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா? அப்படிதானே நீங்கள் நினைக்கணும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் மனவாட்டி ஸ்தானத்தை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் என்ன எண்ணுகிறாரோ அவர் என்ன சிந்திக்கிறாரோ அப்படிதான் நீங்கள் இருக்கணும். எல்லாம் முன்னுகிறீங்க. யாருக்கும் வாயே இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்கலையா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையா அப்படிதான் செய்யணும். நீங்கள் இல்லை என்றால் உன் கண்ணெதிராகவே உன் பிள்ளைகள் தவறி போவார்கள். ஆகவே பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழி என்று ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் அதற்கு பைபிள் நிறைய படிச்சிருக்கணும். அப்போ தான் இவங்களை நடத்த முடியும். உனக்கு பைபிளே படிக்கிறதில்லை, அது எதுவுமே புரியலைன்னா இவர்களை நடத்தவே முடியாது. நீங்கள் உலக வழியில் தான் நடத்துறீங்க. நீங்கள் அவங்களுக்கு காண்பிக்கிறதெல்லாம் உலகத்தையே காண்பிப்பீங்க. அவங்க எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் அதை பாருன்னு காமிச்சிருப்பீங்க. சரிங்களா? கடந்த இந்த வாரத்தில் 2 நாளைக்கு முன்பாக வெள்ளம் சோதரி கேட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாங்க. நான் அவங்கள ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்க பேச்செல்லாம் தப்பாக இருக்குது. இத்தனைக்கும் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா அதான் செய்கிறாங்க. ஆனாலும் பிள்ளைகளை தவறான வழியில் நிறுத்துறாங்க. பெண் பிள்ளைகளை கொண்டு போய் சண்டை கற்றுக்கிட்டு விடலாமா? இவங்க சண்டை கற்றுக்கிட்டாங்க. ஏற்கனவே இவங்க சண்டை காய்ச்சுங்க. பிறக்கும் போதே சண்டையில் தான் பருகிறாங்க. இவங்கள போய் சண்டை கற்று விடுவது, யோகா கற்று விடுவது, இதெல்லாமா செய்ய முடியும். அறிவு இருக்க வேணாவா? கொஞ்சமாவது மூல அறிவு இருக்க வேணாவா? அது உலகத்துக்கு இருக்கிறோன்னு அவன் செய்வாங்க. நீ வீட்டில் உட்கார வச்சு துணி துவைக்க விடு, மிஷினில் போடாத துணி துவைக்க விடு, கடைக்கு போயிட்டு இந்த வாங்கினோன்னு அனுப்பு, நீ செய்கிற வேலையை பார்த்து செய்யும்படி சொல்லு. அதுவே எக்ஸசைஸ் தான். அது இல்லாத எங்கேயாவது வெளியே கொண்டு போய் பணம் கொடுத்து அவங்கள ஏதோ ஒன்று செய்ய வச்சு அது பெருசாகி இவங்களே 4 வாங்கணும். ஆண்டவரே அப்படி செய்யும். அப்போ தான் புத்தி வரும். பொம்பளை பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைலாம் நடத்தணும். பொம்பளை பிள்ளைங்களை ஆம்பளை குளமாக நடத்தக்கூடாது. ஆம்பளை பிள்ளைங்களை பொம்பளை குளமாக நடத்தக்கூடாது. இதெல்லாம் கற்றுக்குது. செய்தி படிங்க. நான் செய்தி படிச்சுன்னு சொல்கிறது வேறு, அந்த செய்தி மைண்டில் போயிட்டு அதன்படி செய்வது என்பது வேறு. ஆகவே அவங்க பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க செய்த தவறை சொல்லும்போது சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நான் நல்லா டோஸ் விட்டேன். அது நீ இருந்தவிட அப்படி தான் நான் சொல்கிறேன். நீ மேலே வரணும்னு நான் பார்க்குறேன், நான் விரும்புகிறேன். இல்லை நான் உலக வழியில் போய்
யூதர்கள் எப்படி தேவன் தீர்மானித்திருந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குன்னு வந்துட்டு வழியிலே அழிஞ்சு போயிட்டாங்க. ஒருத்தரோடு போல. உபாகமம் 1 அதிகாரத்தை பட்சிக்காக அந்த வசனம் இருக்கிறது. ஒருத்தரோடு போல. ஆண்டவரே சொல்கிறாரு, மோசைகிட்ட சொல்கிறார், மோசே எப்புன்னாவின் குமாரனாகிய காலேப் மட்டும் தான் உள்ளே போகிறான், ஒரு யாரும் போக மாட்டாங்க. அதே போல் திரும்ப அடுத்த 2 வசனத்துக்கு போனீங்கன்னா, மோசே நீ கூட போக மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார் ஆண்டவர். நீ இந்த மக்களுக்கு தவறாக நடத்தினபடினால நீ கூட போக மாட்டேன், உன் கொடுக்குற ஜோஷா போவான்னு. 20 லட்சம் பேரில் 2 பேர் தான் உள்ளே போனாங்க வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு. நீங்கள் எத்தனை பேருமே ஏதோ ஒரு செய்தி சபைக்கு வரல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடையும்படி தான் வந்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு அப்படி நான் இங்கே சொல்லும்போது புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் பரிசுத்தாய். நீங்கள் பூமியில் பரிசுத்தாய் பெறாமல் மேலே போய் பரிசுத்தாய் பெறலாம் முடியாது. ஆகவே தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதாக சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தாய் பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறதை பரிசுத்தாய் பெற்ற நாளில் அறிவீர்கள். தானே தெரியும் என்கிட்ட பரிசுத்தாய் இருக்குதா இல்லையா, அதாவது உங்கள்கிட்ட என்று ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இயேசு பிதாவோடவும் நீங்கள் அவரோட அவரும் கூட நீங்கள் இருக்கிறது ரொம்ப சுலபமாக தெரியும். தெரியலன்னா இன்னும் நீங்கள் பரிசுத்தாய் பெறலைன்னா, நீங்கள் பரிசுத்தாவியானவரை பெறாமல் பரவத்துக்கு போக முடியாது, இயேசோடு கூட போக முடியாது. ஆனால் அவர் உங்களுக்காக அதை வைத்திருக்கிறார். நீங்கள் உலக வழியில் ஓடக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை உலக வழியில் நடத்தக்கூடாது, ரொம்ப தவறு. ஆகவே நான் ஏதாவது ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புகிறேன், நல்லது தான். ஒரு பையனும் பொண்ணும் ஸ்போர்ட்ஸுக்கு ஏதோ ஒன்று போகிறான்னு வச்சிங்களேன், கற்றுக்குன்னு வந்துட்டால் பரவாயில்ல, அதுலேயே ஐக்கியமாகக்கூடாது. இல்லை சொல்கிறது புரியுதில்ல, அதுலேயே ஐக்கியமாகக்கூடாது. நம்ம கற்றுக்க போகிறோம். நான் கூட அப்படி தான். சிறு வயதில் எங்கள் அப்பா அம்மாலாம் சண்டை சச்சரவுகள்லாம் போக மாட்டாங்க. எங்கள் அப்பா யாரா 4 புத்தகங்கள்லாம் கம்முன்னு வாங்கிக்குவார். நான் அப்படியெல்லாம் கிடையாது. எவனா எதனா சொல்லும் போதே அடிப்பேன். நிறைய சண்டை போட்டுக்கிறேன், நிறைய போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் போலீஸ் ஸ்டேஷன் சண்டைலாம் போடும்போது இங்கே ஒரு அதிகாரி அப்போ தான் ஒருத்தர் வந்திருந்தார், பயங்கரமான ஆள். அவருடைய என்ன பிடிச்சிட்டா என்ன விட்டாங்க. என் கூட சண்டை போட்டெல்லாம் கூட்டு போயிட்டு மொத்த துணியெல்லாம் கைட்டுட்டு, எப்போ போலீஸ் ஸ்டேஷன் போட்டேன்னா அவனை சும்மா விட மாட்டாங்க, மொத்த துணியும் கைட்டுடுவாங்க. அண்ணா கையோட இருக்காது, ஜக்கையெல்லாம் கூட போட மாட்டாங்க, போட்டு சமப்பேட இருப்பாங்க. எங்கடா என்ன பண்ண போகிறான்னு பயந்து, அப்புறம் நீ என்ன பண்ணுற, நான் படிக்கிறேன்னு. படிக்கிற பையன் சண்டை போடுறியானே, நான் இல்லை சார் ஆமாம் அப்படின்னு. என் கண்ணெதிர்க்க செம்மையாக பீரியட் எடுத்தான். நான் தான் அவங்கள அடித்தேன். என்கிட்ட அடி வாங்கினானுங்க, ஸ்கூலில் அடி இது போலீஸ்காரன்ட்டு அடி வாங்கினேன். பிறகு ஒரு இடத்துல அடிபட்டு கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டியதாக இருந்தது. ஆகவே நான் அப்போது உலக பிரகாரமான வழியில் தான் போகணுன்னு விரும்பினேன். நான் ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்க விரும்பினேன். ஃபுட்பால் ரொம்ப நல்லா ஆடுவேன், ஹாக்கி இது 2 நல்லா விளையாடுவேன். பிறகு கபாடி ரொம்ப நல்லா. நான் ஒரே ஆள் அந்த எதிர்குறிப்பு எல்லாரையும் அவுட் ஆகிட்டேன். அந்த மாதிரி டேலண்ட் எனக்கு இருந்தது. என் கூட ஆனவங்க இப்போ எடுக்கிறாங்க, கேட்டீங்கன்னா தான் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் அதில் ஆடினேன். அதே போல் இந்த ஷார்ட் புட்ஸு, டிஸ்கஸ் த்ரோ, ஜாவ்லியன் த்ரோ, 400 மீட்டர்ஸ் ரிலே, 100 மீட்டர்ஸ் ரன்னிங், இதெல்லாம் நான் போயிருக்கிறேன். நிறைய சப்ஜெக்ட் என்ன வச்சுருந்தா இருக்குது. அது எங்கே வச்சுக்கிறாங்க, அது நிறைய சர்டிஃபிகேட். அதே போல் நன்றாக படிப்பேன். தமிழ் இலக்கணத்தை ரொம்ப நல்லா படிப்பேன். தமிழ் இலக்கணத்தில் ஸ்கூல் அளவில் ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்கன்னா நான் தான் லீடராக தான் நடத்துவேன். கவிதையெல்லாம் நிறைய எழுதுவேன். அந்த ஆசிரியர் பற்றி எழுதும்போது அவர் ஆச்சரியப்பட்டு போவார். அதே போல் ஆசிரியர் வாத்தியார் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆனார்னா அவங்களுக்கு கவிதை எழுதி அந்த இதில் பண்ணுவோம். அப்படியெல்லாம் நான் செய்தேன். நான் உலகத்தில் ஒரு சிறந்த நபராக நினச்சது உண்மைதான். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு பெரிய கட்டுரைகள் எழுதுவேன். நான் பாரதி ராஜா அந்த இவங்களுக்கெல்லாம் பெரிய சினிமா கதை எழுதி அனுப்புவேன். நிறைய அனுப்பிச்சி இருக்கிறேங்க. நிறைய அப்போல்லாம் செய்திருப்பேன். ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் ஆண்டு என்னை எல்லாத்துலேயுமே உதவாதவன் ஆக்கினேன். நான் அழுவேன் உட்காந்து. நான் எதெல்லாம் சிறந்த மனிதனாக இருக்கணும், இல்லை ஒரு கவிஞனாக இருக்கணும், இதெல்லாம் நிறைய எண்ணுவேன். என் பேர் உலக அளவில் வரணும் அப்படியெல்லாம் எண்ணுவேன். நான் ரொம்ப அதிகமாக எண்ணுவேன்.
நடுவில் ஒரு பிசாசு உள்ள போது வேற லைஃப் கொஞ்சம் பிறந்துச்சு. என்ன பிறகு வேறு பக்கம் திரும்பிட்டேன். இல்லை என்றால் நான் நிச்சயமாக இன்னைக்கு நீங்கள் இல்லை, இந்த இந்திய தேசம் எல்லாமே என்னை அடையாள கண்ணுன்னு பார்க்கும். எனக்கு ஒரு வெறி இருந்தது, இதுதான் செய்யணும். சும்மா அப்படி போயிட்டெல்லாம் வரமாட்டேன், ஒன்று செய்து அதை தீவிரமாக செய்யணும். அதே போல் குங்ஃபு கற்றுக்கிட்டேன், நிறைய என்னென்னமோ செய்த, ஒன்றுமே இல்லாத. அதனால் இப்போ என்னென்ன செய்தார் ஆண்டவர், மொத்தத்தையும் வயசு ஓடு போட்டு எடுத்து பண்ணியை அறுத்துட்டாங்கன்னா தீப்பாங்க, தீச்சு வழிப்பாங்க. நல்லா தேங்காய் ஓடு எடுத்து படுறன்னு தேய்ப்பாங்க. அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டாங்க. இப்போ ஒன்று கூட தெரியல. இந்த பசங்க ஃபுட்பாலை கொஞ்சம் சொன்னால் கேட்க வேண்டியதாக. நானும் போய் ஆடினது இந்த பல்ல வந்துச்சு. என்ன டிச்சு குத்தாங்க, ஃபுல் பேக்கில் ஆடணும். இவங்கெல்லாம் அப்படி செய்திருப்பாங்களான்னு தெரியல. ஆகவே அப்படியெல்லாம் நான் இருந்தேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உலக வழியில் சென்று உலக பிரகாரமாக ஒரு பேர் வாங்கணும்னு எண்ணினேன். மிக சிறந்த நபரை, ஏதோ ஃபுட்பால் பார்த்தோமா கிரிக்கெட் பார்த்தோமா இல்லை, நான் அதில் சிறந்த மனிதனாக இருக்கணும். என்னுடைய விருப்பமே அதில் ஏதாவது ஒன்றில் போனால் அதில் உள்ள டீப்பாக போயிடுவேன். இப்போவும் அப்படி தான், அப்பவும் அப்படி தான். இப்போ ஆண்டருக்குள்ளே டீப்பாக போகிறேன். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் ஒரே ஒரு பெண் குறுக்கிட்டதுனால வழி மாறிச்சு. ரொம்ப மோசமாக போயிட்டேன். எனக்கு என்ன தருதுன்னு தெரில. மொத்தமே மாறி போய் வேறு ரூட்டில் போய் அப்படியே ரோட்டில் அலைஞ்சு திரிஞ்சு பிச்சை எடுத்து அங்கங்கே உட்காந்து போகிற மாதிரி அப்படி நிலையில் ஆகிட்டு இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைக்கு திரும்பி பிறகு ஆண்டு இந்த செய்தியை கொடுத்து உங்கள் எல்லாரும் வச்சு நானெல்லாம் உங்களை மாதிரி இல்லை. இவங்க கூட 2 பேர் ஃபுட்பால் பிளேயர் உட்காந்துக்கிறாங்க. இவங்க ஃபுட்பாலை பற்றி பேசுவாங்க, பாடுவாங்க, சோதனை நான் பார்ப்பேன். ஆனால் நான் அப்படி இவங்கள மாதிரிலாம் கிடையாது. அதில் ஆடுவேன், அதில் போவேன், அதில் எப்படி போகணும்னு வழிமுறைகள் அறிவு. நான் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போயிட்டு ஸ்டேட்டுக்கு போகிற நேரத்தில் மாறி போச்சு. நான் ஃபுல் பேக்கில் போடுவாங்க. ஃபுட்பாலில் ஒவ்வொரு ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல் பேக்குன்னு இருக்கும். ஆகவே அப்படியெல்லாம் இருந்தேன். அப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன். நிறைய கவிதைகள் எழுது, அதுவும் அப்படியே மறந்தே போச்சு. நீங்கள் யாருமே அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி எல்லா துறையிலுமே வல்லவனாக இருக்கணும்னு நினச்சேன். அப்புறம் இசைத்துறையில் இருக்கணும், இசையில் போயிட்டு வோக்கல், அதாவது பாடுகிற பாடலை பாடணுன்ட்டு இங்கெல்லாம் கற்றுக்க விரும்பல. நேராக ஹோட்டல் சோழா எதிர்க்க மியூசிக்கல் அகாடமி இருக்கிறது. அது பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தங்க நேராக அங்கேயே போயிட்டேன். அங்கேயே போய் ஜாயின் பண்ணி அங்கே மெம்பர் ஆகிட்டு அங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு. அங்கே போய் கேட்குறப்போ 300 ரூபாய் கட்டணும். நாங்கள் அப்போது யாரையும் சேர்க்க மாட்டாங்க, இப்போ கேட்டோடு சேர்க்க மாட்டாங்க. அதுதான் அன்றைக்கி எனக்கு கூப்பிட்டாங்க, சேர்த்தாங்க. சரி, ஏன் நாளைக்கு வந்து பார்க்குறேன்ட்டு வந்துட்டேன். போவே ஏன்னா இப்போது கரி இன்ஜின் இருந்துச்சு, ஸ்ட்ரீம் இன்ஜின். காலையில் ஒரு வண்டி, மத்தியானம் ஒரு வண்டி, சாயங்காலம் ஒரு வண்டி, ரிட்டர்ன் வரத்து வண்டி கிடையாது. இப்போ இருக்க மாதிரி அப்போ இருந்து சொன்னால் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். அப்படியெல்லாம் நான் பெற்றோருக்கு முக்கியமாக சொல்கிறேன். அப்படியெல்லாம் நான் இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. என்னை பாகத்தில் நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கால் பாகம்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருங்க. என்னை கொடுத்த நிறைய காரியம். ஆகவே அப்படியெல்லாம் சென்று அப்படியெல்லாம் போனேன். நான் நேரடியாகவே அப்போல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி, இந்த பெரிய பெரிய நடிகர்லாம் நான் பார்ப்பேன். இந்த ஒரு அவார்டு ஃபிலிம் ஃபேர் அவார்டு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் ஒரு 10 பேர் குரூப் போவோம். எங்களுக்கு சொல்கிறோம், ஒரு சேர் வச்சுருவாங்க. இது வந்து கமலஹாசன் உட்கார வை, இங்கே வந்து ரஜினிகாந்த் உட்கார வை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த இது போய் நாங்கள் வெளியே நின்று அவங்க கார் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவங்கள கூட்டின்னு வந்து உட்கார வைக்கும். அப்போ அங்கே நடக்கிற கேளிக்கையெல்லாம் பார்த்து ஒரு பையன் ஆடினா இன்னமும் என்னால் அதை மறக்கவே முடியாது. அவன் என்ன, உனக்கு என்ன ஏஜ்? 5, உனக்கு 2, அவ்வளோதான் இருக்கும். ஒரு 15 நிமிஷம் ஆடினா பாரு. அது போல் எவனுமே ஆட மாட்டான். சரி, அவனை போய் சந்தித்து அவன் கூட நம்ம ஒரு ஆள் ஆகலான்னு பார்த்தேன். செம்ம டான்ஸ், என்னையே பார்க்க முடியல. அவனை சந்திக்க முடியல. அவன் முடிச்சுட்டு உடனே போயிட்டுருக்கான். இல்லை, அவனை சந்திச்சிருக்கான். இப்படி உலக பிரகாரமாக நான் பெரிய நபராக இருக்கணும்னு நான் விரும்பினேன். ஏதாவது ஒருத்துல என் பேர் உலகத்துக்கு அப்படி எண்ணம் சின்ன வயசுல இருந்தது. இப்போ இவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்காது. பெற்றோர்களும் அப்படி செய்ய மாட்டாங்க. நீங்கள் வேறு மாதிரி அவங்கள காட்டும் போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் அவங்கள உலக வழியில்
ஒரு கவிதை எழுதுறதுக்கோ அல்லது கட்டுரைகள் எழுதுவதற்கோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றுக்கு அனுப்புகிறீங்கன்னா அவங்கள அதில் அது வரைக்கும் தான் நிறுத்தணும். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அப்போ செய்தி கிடையாது. இப்போ உங்களுக்கு செய்தி இருக்குது, இவங்களை செய்தியின் ஆழத்துக்குள்ளே கொண்டு போகணும். நீங்கள் செய்திக்கு பைபிளுக்கே ஜபத்துக்கே கொண்டு போகாத வேறு எங்காவது அனுப்பிச்சிங்கன்னா நிறுத்திருக்கு, அனுப்பாது. செய்தியோடு கூட சேர்த்து அவனை அனுப்பினேன்னா அனுப்பு, இல்லை நிறுத்திரு, இல்லைன்னா சீர்கெட்டு போவார். பைபிள் சொல்லுது சீர்கெட்ட பிள்ளைகள் கூப்பிட்டு சீர்கெட்டு போவார். நான் சொன்ன உனக்கு விளங்காது இல்லை, சீர்கெட்டு போன பிறகு தெரியும். ஆகவா எனக்கு அப்படி அதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியாது. அதே போல் எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை கூட்டின்னு போய் எங்கேயோ விடலை, நானாகவே தான் போனேன். எல்லாத்தையும் நானாகவே தெரிஞ்சுட்டு தான் போனேன். அதே போல் இந்த செடி வச்சு பாடம் சுத்தத்தில் நானே யாரை பார்க்கலான்னு தெரிஞ்சுட்டு தான் போனேன். பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்கோ அது தான் கற்றுக்கிட்டு தான் போனேன். ஸ்டேஜில் போகிற நேரத்தில் அதுவும் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. நாளைக்கு 2 நாளுக்கு பிறகு ஸ்டேஜில் பாக்ஸிங்னு போகிறேன். எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வாத்தியாருக்கும் இவருக்கும் சண்டை வந்துட்டு 2 பேரும் ஆட்சிங்கன்னு எங்களை பார்த்து நிறுத்திட்டாங்க. இல்லைன்னா அதுலையாவது போயிருக்கு. அப்படி பல காரியங்களை தேவனே தடுத்து நிறுத்தினார். இல்லைன்னா பெரிய ஆள் ஆயிருப்பேன், கண்டிப்பாக பெரிய ஆள் ஆயிருப்பேன். அந்த டேலண்ட்லாம் நான் வகுத்து என்னை செய்துக்கிட்டேன். எக்ஸசைஸ் எல்லாம் பயங்கரமாக செய்வேன். இப்போதான் இந்த இப்பு பெயினில் என்னால் செய்ய முடியல, வயிறெல்லாம் இழப்பு சாயிடுச்சு. செம்மையாக செய்வேன். ஆகவே பிரியமானோட இந்த சகோதரிகளுக்கு சொல்ல வரேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து கவனமாக இருக்கும். ஏதோ ஒன்றில் சேர்த்துட்டு அதிலே ஃபோக்கஸ் பண்ணாத. முதல்ல வேதத்தில் செய்தியில் பண்ணணும். செய்தியில் ஒன்றால் பண்ண முடியலையா, நிறுத்திட்டு ஸ்கூலுக்கு மட்டும் போய் வரும், இல்லைன்னா அங்கே போயிட்டு சீர்கெட்டு போவார். ஆகவே இதெல்லாம் விளையாட்டு தமாஷை கிடையாது. என்னை தேவன் கொண்டு வர்றதுக்கு நான் போன எதுலேயுமே கம்ப்ளீஷன் ஆகாமே பண்ணிட்டார். உண்மையிலே தேவன் பண்ணார். இல்லை அந்த லைனில் தான் போய் அந்த லைனெல்லாம் போனேன்னா திரும்பி வர முடியாது. டான்ஸ் ஆடுறதுக்கு உன் பிள்ளைய அனுப்புகிறேன், உன் பொண்ணை அனுப்புகிறேன், பாட்டு கற்றுக்க அனுப்புகிறேன், திரும்பி வர முடியாது. அதோட நேர நரகம்தான். நரகம் போயிட்டு நியாயத்திற்கு வரும்போது எங்கள் அம்மா தான் இதை செய்தான்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதை. வேதத்தையும் செய்தியையும் அவர்களை கற்றுக் கொடு, பைபிளை கற்றுக் கொடு, எப்படி செபிக்கணும்னு கற்றுக் கொடு. அப்படியே ரொம்ப கிளிப்புள்ள மாதிரி வளர்க்காது. 2 கொம்பு கையில் வச்சு நான் அடித்து கற்றுக் கொடு. அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடு. ஒழுக்கம் இல்லைன்னா உன் பிள்ளைங்க பிறந்ததே வேஸ்ட். அதனால் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்தில் ஒழுக்கம் இல்லாதவர்கள் செய்தியை கிறிஸ்தவத்தை ஏற்றுக்க முடியாது. அப்படிதானே பைபிள் சொல்லுது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது அந்த வசனம். ஒழுக்கம் இல்லைன்னா நீ ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது. ஒழுக்கம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் செய்தி. நீங்கள் ஒழுக்கத்துக்கு அந்த ஆர்டருக்கே அது நம்ம செய்தி கூட பாருங்கள். COD, கான்டக்ட் ஆர்டர் டாக்டரின். ஒழுக்கம், ஒழுக்கத்துக்கு பிறகுதான் டாக்டரின், உபதேசம் என்பது கடைசி. ஆகவே இதெல்லாம் கற்றுக்கங்க. ஏசு சீக்கிரமாக வர நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். கேளு, நான் சொல்கிறத கேட்கணும். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு உள்ளுக்குள்ளே எரியுதுன்னா உனக்குள்ளே தேய்க்கிறான்னு அர்த்தம். பிசாசால மாத்திரம்தான் எரிச்சல் வரும், கோபம் வரும், விரோதம் வரும். தேவ பிள்ளைகளுக்கு வராது. உன்னை நான் கீழே இறங்கி வந்து பலான்னு நினச்சா கூட தேங்க்ஸ் பாஸ்டர் தான் சொல்லுவேன். ஆனால் பேய் இருந்ததுன்னா அழகிரி மாதிரி பண்ணுவேன். அதனால் உன்னுடைய வாழ்க்கை விதானம் எப்படி இருக்குதுன்னு பாரு. யாராவது எதனா சொன்னால் தாங்க முடியலையா, உள்ள பிசாசு இருக்குதுன்னு நான் காண்பிக்கிறான். அவன் தான் பற்றியா உன்னை சொல்லிட்டாங்க, உன்னை தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறவன் அவன் தான். பசுத்தாய் உள்ளே இருந்தாருன்னா தேங்க்ஸ் லார்ட், நீங்கள் இது சொல்லலைன்னா நான் மோசம் போயிருப்பேன், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவேன். அதில் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆகவே அந்த வழியில் போகணும். அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு சபையில் பெற்றவங்கெல்லாம் பிள்ளைங்களை அப்படியே தங்கத்தை போல நினச்சிக்கிறாங்க. தங்கத்தை பெற்றுக்கிறேன், தங்கமா அது அப்படியே தங்க மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறீங்க. ரொம்ப ஆச்சரியமாகுது. எல்லாம் பண்ணுங்க, நாள் வரும், நாள் இருந்ததுன்னா வரும். நீ என்னெல்லாம் செஞ்சு அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்ககிட்ட வாங்குவேன். அப்போ புரியும், நான் தூக்கி வளர்த்தேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், எனக்கே இப்படி பண்ணேன்னு நீ சொல்கிற நேரம். நான் சொல்கிறத தவிர்த்துட்டேன். நான் சொல்கிறபடி செய்யலைன்னா நீயும் நல்லா இருப்ப, பிள்ளைகளும் நல்லா இருப்பேன். அதில் பிள்ளைகளை 4 சாத்து
வேதத்தை படிக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, வேதத்தில் உன் பிள்ளைகளை பெரும்பால் எடுத்து அடிக்கிற போது அவன் சாகான், அவன் செத்துட மாட்டான். அந்த வழியில் நடத்துன்னு சொல்லுது பைபிள். என்னால் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பைபிள் படித்தாதானே தெரியும். பைபிள் நீங்களும் படிக்கிறதில்லை, அதுங்களையும் படிக்க அனுப்புறதில்லை. அதனால் எங்கேருந்து உங்களுக்கு தெரியும்? முதல்ல பிள்ளைங்கள நீ படிக்க வைக்கிறியோ இல்லை படிக்க வைக்காமல் போறியோ, அவங்கள பைபிளுக்குள்ளே நடத்து, செய்திக்குள்ளே நடத்து. அப்படின்லாம் எதுவுமே கற்றுக் கொடுக்காது, சும்மா இருந்தால் போதும். இல்லைன்னா நீ கற்றுக் கொடுக்குறது அவங்க உலக வழியில் தான் போவாது. நீங்கள் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்களோ அது உலகத்தை நோக்கி போகும். உலகத்தில் பேய் இருக்கிறான். 22 நீதிமொழிகள் 22:6. இந்த வசனத்தை கீழ்ப்படி முடியுமா? உள்ளம் கீழ்ப்படிதான் சொல்ற ஒரு ஆண்டு. அவன் எப்படி நடக்கணும் அப்படி நடத்து. நீ உன் கண் போன போக்கில் உன் இஷ்டமான நேரத்தில் வளர்க்காத. அவன் வயதான போதிலும் நீ என்ன இப்ப கற்றுக் கொடுக்குற அதான் செய்வான். 23ஆவது அதிகாரம் 13-14. நீதிமொழிகள் 23:13-14. நீ பெரும் லட்சம் அவனும் செத்துட மாட்டான். உன்னதான் ஐயோ 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 அது ஒரு நாளைக்கு ஒன்று ஐயோ ஐயோ சொல்லும். அவன் பிரேமினால் அடித்தால் அவன் சாக மாட்டான். அப்புறம் சரிங்களா? உன் புள்ள உனக்கு பிறந்து நீ கொஞ்சம் விளையாடிய புள்ள அது பாதாளத்தை போகிறதுக்கு நீ விரும்புவியா? விரும்ப மாட்டேன்னா பயப்படி செய். அது போல் நிறைய சொல்ல முடியும். இப்போ எனக்கு அது அந்த நேரம் நமக்கு கிடையாது. ஆகவே நீ எப்பெல்லாம் தூக்கி வச்சுக்கினேன்னா அது வேற மாதிரி போகும். பிள்ளைகளுடைய மனநிலை அப்படிதான். நீ அவளை தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சேன்னா அவங்க வேற ரூட்டில் போவாங்க. நீ அவளை அடித்து அவளுக்கு உன் மேலே ஒரு தாய் மேலே தகவல் ஒரு பயம் இருக்கும். அது உன்னை பார்த்து சீக்கிரம் பேசக்கூடாது. மரியாதையோடு அம்மா அப்பான்ற மரியாதை அதுக்கு தெரியும். இல்லைன்னு என்ன கற்றுக் கொடுத்து என்ன பிரயோஜனம்? உங்கள்கிட்ட எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு நீ அவங்கள வளர்த்துட்டேன்னா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் நீ நரகத்தான் இருக்கணும். ரைட், நான் செய்திக்குள்ளாக வருகிறேன். ரைட், ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஏன்னா நான் இதெல்லாம் இனிமேல் சொல்லணும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் நான் செய்தி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஜனங்க ஒவ்வொருத்தரும் அவங்கள வழி விட்டு விலகி போகிறாங்க. தாங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது சரி என்று எண்ணுகிறாங்க. நீங்கள் நினைக்கிறது எதுவுமே சரி கிடையாது. பைபிள் சொல்லப்பட்டு தான் சரி. நீங்கள் நினைக்கிற எதுவுமே சரியில்லை. ஏன்னா நீ பாவத்தில் பிறந்து துர்குணத்தில் உருவாகி பாவத்தில் பிறந்தான். உன் தாய் உன்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் தவறையும் பாவமும் அக்கிரமும் தவிர வேற எதுவும் உனக்கு தெரியாது. ஆகவே தான் நீ ஆண்டவரத்தில் வரணும். ஆண்டவரத்தில் வந்திருக்கிற தேவன் தான் நடத்தி கொண்டு வந்திருக்கிற. உபாகமம் 1 அதிகாரம். உபாகமம் 1 அதிகாரம் 31. சரிங்களா? உங்களை தேவன் தான் சுமந்து கொண்டு வராரு. உங்களுக்கு தெரியல, புரியல. சோதரி தேவைக்கு உங்களை தேவன் தான் சுமந்து கொண்டு வராரு. உங்களுக்கு தெரியல, உங்கள் மைண்டு வேற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, உங்களை சுமந்து கொண்டு வருகிறது தேவன். ஏன்னா அவர் தான் உங்களை பிறப்பித்தவர். அவரால் தான் நீ பிறந்த. உங்கள் தாய் தகவல் சும்மா உன்னை பெற்றெடுக்கல, தேவன் தான் செய்தார். அவர் என்ன சொல்றாரு? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, நீங்கள் எப்படி உங்கள் குழந்தை தூக்கின்னு போகிறீங்க, தூக்கின்னு வரீங்களோ அதுபோல் உங்களையும் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் இந்த இடத்திற்கு, அதாவது இந்த செய்திக்கு வருகிற வரையிலும், இந்த இடத்திற்கு என்றால் இந்த செய்தியில் நீங்கள் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழியில்
எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களா? புரிந்துக்கிட்டீங்களான்னு அர்த்தம். அவர் உங்களை சுமந்து கொண்டு வரான்னு உங்களுக்கு தெரியல. ஆகவே தான் என்ன போல ஆட்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு தெரியல, உன் பிள்ளைகளை தூக்கின்னு சுமந்து கொண்டு வருவது போலவே அவர் உங்களை சுமந்து கொண்டு வர்றாரு. எங்கே வர்றாரு? அவர் தீர்மானித்திருந்த இடத்துல ஒன்று கொண்டு வர்றாரு. நீங்கள் தீர்மானித்த இடத்துல இல்லை, நீங்கள் விரும்புகிற இடத்துல அல்ல, அவர் விரும்புகிற இடத்துல. அவர் விரும்புகிற இடம் மிகப்பெரிய, எல்லாருக்குமே பிரியமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகவே தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்பதை கண்டீர்களா என்றால் புரிந்து கொண்டீங்களான்னு அர்த்தம். ஏற்றுக்கொண்டீங்களா? இல்லைன்னு இந்த சபைக்கு இந்த செய்திக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப இல்லாத செய்திகளை யாரும் வர முடியாது. நீங்கள் கூட எத்தனை பேர் போகிறீங்க, உங்கள் சொந்தக்காரரோட கூப்பிட்டு பாருங்கள், வரமாட்டாங்க. சோதரத்தை அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், எங்கள் குடும்பமே வந்து இங்கே வந்து ஜெர்மனின்னு போனோன்னு. இதை முடியுமான்னு பாருங்க. எப்பயுமே அவர் சொல்லுவார், இதை முடியுமான்னு பாரு, வர சொல்லுங்க பாருங்க. வரமாட்டாங்க, எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லிக்கிறீங்க, சரி உங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும், டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, நான் எதுவும் சொல்கிறதில்லை. ஒரு காலம் வரமாட்டாங்க. முன்குறித்தல் அன்றி ஒருவனும் வந்து உள்ளே வர முடியாது. எழுதப்பட்ட வார்த்தையின்படி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடன் சிவபுத்திர பேர் எழுதப்பட்டு இராமல் ஒருவனாலும் வர முடியாது. என்ன வேணாலும் பண்ணிப்பார். 1 லட்ச ரூபா கூட வந்துட்டு போன்னு சொல்லு, வாங்கிக்கணும் போயின்னு இருப்பான், வரமாட்டாங்க. ஆனால் நீ வர கிரேஸ், அது பெரிய கிருபை. அதை எழுந்து போயிட்டார். முடிவு மட்டும் அதை பத்திரமா வச்சுக்க. உன்னை சுமந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துடாது. ஒரு நாள் வரும், தேவனுடைய சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்துகிற நேரம் வரும். அது வரைக்கும் சற்று கடினம் தான். ஆகவே தான் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காகத்தான் நான் இப்படியெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. ஆகவே நீ இஷ்டமெல்லாம் போக முடியாது, நீ நினைக்கிற மாதிரி போக முடியாது, நீ நினைக்கிற மாதிரி என்னையே நடத்த முடியாது, நானும் நான் அப்படி நடப்பேன், நீயே எண்ண முடியாது. நான் அப்படி செய்ய முடியாது. நான் அவளை நடத்த தான், ஆண்டவருக்குள்ளே நடத்த தான் நான் இருக்கிறேன். உங்களை நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை நான் தவறாக நடத்த முடியாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, சரிங்களா? ஆகவே உங்களை தேவன் சுமந்து கொண்டு வந்தார் என்பதை எப்போதும் மறந்துறேன். நீ உன் பிள்ளையை சுமப்பது போலவே உன்னை தேவன் சுமக்கிற. தெரியல, நேரம் வரும்போது, காலம் வரும்போது அவர் என்னை சுமந்து வந்தார் இன்னும் புரிய ஒரு நேரம் வரும். அப்போ கண்ணீர் விட்டு கதறி அழுது கத்துறது நன்றி சொல்லு. இப்போ தெரியல, அவர் உன்னை சுமந்து கொண்டு வரான்னு உனக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆகவே பெரியமானவர்களே, கவனமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக வார்த்தையின் ஒழுங்கில், செய்தியின் ஒழுங்கில் அமைத்து கொண்டால் அது போதும். நீ அப்படி செய்யணுன்றதுக்காக தான் தேவன் இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்தேன். யாராலும் இங்கே வர முடியாது, செய்திக்கு வர முடியாது. நாங்களும் நேற்று இப்படி வந்தோம், சகோதரெல்லாம் வந்திருந்தாங்க, கேட்டுப்பாங்க. ஒரு 50-60 பேர் இருந்தாங்க. எல்லாரும் ஆகா ஓகோன்னா ஒருத்தவங்க கூட திரும்பி வந்து, ஐயா இவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்களே, நல்லா இருக்கிறீங்களே, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, இதோட நோக்கம் என்னன்னு ஒருத்த கூட கேட்க. நான் நேற்று 2 நாளாக ரொம்ப யோசித்தேன். இனிமேல் பேசும்போது இவங்களுக்கு நம்முடைய நோக்கத்தை இவங்களுக்கு அறிவிக்கணும், வெறும் செய்தி மட்டும் சொல்லக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு நோக்கங்களை அறிவித்து கொண்டிருக்கேன். யாருடைய நோக்கம்? அவருடைய நோக்கம். பைபிள்லேருந்து வாசித்து அவரு தானே. என்னுடைய நோக்கம் அது. நான் பைபிள் ஏதாவது உங்களுக்கு காமிச்சிட்டேன்னா, செய்தியில் ஏதாவது காமிச்சோன்னா அது அவருடைய. நீங்கள் என்னுடையதுன்னு எடுத்துக்கூடாது. பார்த்து சொன்னார், இனிமேல் பார்த்து சொன்னான்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறீங்க. நான் கொஞ்சம் கடினம் பேசணும், பார்த்துட்டு சொல்லிட்டாரு. ஏன் என்ன சொல்கிற? உன் கண்ணுக்கு தெரியலையா ஆண்டவர் பேசுகிறாருன்னு? கண் சொருக போயிருக்குது உங்களுக்கு. வெளியே இருக்கவங்கலாம் சொல்கிறான். ஒரு அம்மா அவங்க எனக்கு லெட்ரு ஒரு பேப்பரில் நாங்கள் பிள்ளைங்க எழுதி வாங்கியிருக்கிறாங்க. உட்காந்து படித்தோம். அதில் ஒன்று சொல்லுது, பெண்கள்லாம் வந்திருந்தாங்க. ஐயா நீங்கள் சொல்ல 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 அப்படியே நான் எங்கேயோ பறப்பது போல, மிதப்பது போலவும் ஏதோ ஒன்று எனக்குள்ள ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருந்தது. நீங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் எனக்குள்ள என்னதுன்னே தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒன்று என்னை நடத்தி கொண்டு இருக்கிறது. நான் ரொம்பவும் ஆன்சியஸ் நான் ஆயிட்டேன். யாரோ இது வரைக்கும் அவங்க செய்தி என்னன்னு தெரியாது, நான் செய்தி நான் இன்னும் சொல்லலை. ஆனால் நேற்றுலேருந்து தான் அதடா இவங்க சொல்லணும், சும்மா போய் பேசிட்டு நான் பேர் வாங்கிறதுக்காக போய் பேசுறது என்று எண்ணினேன். ஆனால் இன்னொரு சமயம் போகும்போது அப்படி செய்யணும்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. ஆனால் நேற்று எனக்கு போயிட்டு வரும்போது 15,000 ரூபாய் செலவு தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் 200 ரூபாய் அவங்களுக்கு காணிக்க கொடுக்க வேண்டியதாக. அப்போ
அவன் தமாஷ் தெரியுமா, தந்தோடு ஒரு பையன் எனக்கு கொடுக்கலன்னு அழுகுறான். அவங்க அம்மா போய் தரா இதை பாஸ்டர் எனக்கு கொடுத்தாங்க வச்சுன்னா, உங்களுக்கெல்லாம் கொடுத்தாருல்ல, எனக்கு அவர் கையால் கொடுக்கணும், நான் இந்த ஊழியெல்லாம் செய்தேன்ல, எனக்கு கூட தம்பு கொண்டு அது அழுது. அந்த அம்மா வந்து ஐயா இந்த மாதிரி அழுகுறான், என்னோட கூப்பிட்டா உட்காந்து அழுதுங்கிறான் அவன். சரிதான், நான் அவனை கொடுத்தேன். எப்படி கொடுக்குறாங்க பத்தியா? எங்கன்னா ஊழியக்காரனுக்கு கொடுத்து அனுப்புவாங்க, அப்படியே தலைகீழ இருக்குது. கூட ஒரு செய்தி, இந்த செய்தியில் நான் வாசிக்கிற போது நீங்கள் ஊழியக்காரர்கள் அங்கே போகும்பொழுது அவர்களுக்கு எவ்வளவு யாரெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், நான் அவர்களை ஆஸ்வதிப்பேன் என்று தான் பிரச்சனை. ஆனால் இது யாருக்குமே புரியல. அவன் நம்மக்கிட்ட வாங்கிக்கிறான், அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, அது சாபம் அவனுக்கு. சரி, நான் என்ன பண்ணுறது? ஆகவே நான் எப்படியாவது செய்தி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் கொஞ்சம் நல்லா எழுதுறாங்களோ அவங்களாம் ஃபோன் பண்ணி பேசுனேன். அவனுங்க நல்லாகுதுன்னு தான் சொல்ல முடியுதே தவிர இது என்னது, இது எப்படி ஃபாலோக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்ல தெரியும். சரி, அவங்க ஃபாலோக்குள்ளே வராதப்போ நான் போய் சொல்லிட்டு வர்றதில் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது இல்லாத எனக்கு ஒவ்வொரு தடவை ஒரு இடத்துல போகும்போதெல்லாம் 15,000 20,000 செலவாகும். ஒரு ஆளுக்கு 200 ரூபா கொடுக்கணும், 60 பேருக்கு எவ்வளோ கணக்கு போடும். நாங்கள் இங்கேருந்து போகிறது வருது. நான் தான் இருந்தாலும் அந்த பாஸ்டர் கேட்டேன், ஏயா என்கிட்ட வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குற, பொம்பளைகளெல்லாம் கொடுக்குற, எல்லாருக்கும் கொடுக்குறிய, என் கூட வந்தாலும் குட்டியா நீ எனக்கு கொடுக்காட்டி பரவாயில்ல. அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற ஆளுங்க கிடையாது, வாங்குற ஆளு. அதனால தான் அவங்க அப்படியே இருக்கிறாங்க, அவங்க சபிக்கப்பட்டுள்ளாவே இருக்கிறாங்க. ஆகவே அவங்க எல்லாருமே கேட்டு அத்தனை பேரும் நல்லா இருக்குன்னு சொன்ன அத்தனை பேருமே இந்த செய்திக்குள்ளே வர முடியாது. நான் பிரபுநாமை பற்றி பேசுகிறேன்னா என்னை சேர்க்க மாட்டாங்க. நான் ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன், ஆனால் இனிமேல் பேசணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் நடத்தணும். ஆகவே எனக்கு தெரியும், நான் ஏன் இதெல்லாம் சொல்ல தெரியுமா, நீங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டோம் என்பதற்காக சொல்கிறேன். நான் எவ்வளோ பேர் போய் பார்க்குறேன். இந்த 2024 மட்டும் இது போல் ஒரு 10-15 இடத்துக்கு கொண்டு போனேன். நான் ஒரு 500 பாஸ்டர் கிட்ட பேசியிருப்பேன், விசுவாசிக்கிட்ட பாஸ்டர் கிட்ட. ஒருத்தம் கூட தேர மாட்டான், ஒருத்தம் கூட ஒழுங்கில்லை. ஆனால் உங்களுக்கு தேர்வு கொடுத்தாரு. அந்த பாஸ்டர் செய்தி கொடுக்குற அவனுக்கு கேட்கல, விசுவாசிக்கல, நல்லாகுதுன்னு மட்டும் சொல்கிறானுங்க, மற்றபடி வர முடியல. ஆனால் உங்களுக்கு தான் ஆயிடுச்சாரு. இப்போ நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், அவர் சொல்கிறத நீங்கள் செய்வீங்க. அவருக்கு கீழ்ப்படிந்தீர்கள் தான் போதும். உன் சொந்த உன்னுடைய யோசனையில் நீ கீழே அமுக்கி வச்சுட்டு அவர் சொல்கிற யோசனையை மட்டும் கடைபிடிச்சீங்கன்னா ஆஸ்வதிக்கப்படுது. சில நேரங்களில் தேவன் செய்கிறாரு, என்ன போல் ஆட்கள் மூலம் உங்கள்கிட்ட பேசுகிறாரு என்பதை நீ கவனிக்கணும். உன்னை திட்டினாலும் சரி, அச்சாலும் சரி, வெட்டினாலும் சரி, தேங்க்யூலான்னு சொல்ல கற்றுக்கணும். சரியா? ஒரு நாள் மகத்தான ஒரு பாஸ்டர் என்ன செய்தார், தன் சபையில் ஒருவரை பார்த்து பின்னாக போட சாத்தானே என்ன, அவன் போயிட்டானா. ஆனால் உங்களுக்கு கோவம் வருது. ஏன் எரிச்சல் வருது, கோவம் வருது? உள்ளுக்கு வேற ஏதோ இருக்குது. நீ தப்புன்னு உணர்ந்தேன்னா, நான் மண்ணான ஒரு ஆள், நான் மண்ணுக்கு தான் போவேன். என்னை தேவன் இந்த மண்ணான பாத்திரத்தை நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்றி என்னை மேலே கொண்டு போகிறாருன்னு நினச்சேன்னா, இந்த வார்த்தை கேட்பேன், செய்தி கேட்பேன், சந்தோஷப்படுவேன், சமாதானம் அடைவேன். கண்டிப்பாக செய்தி உங்களை வெட்டும், செய்தி உங்களை குத்தம். நீ உண்மையான எந்த பாஸ்டரும் அதை செய்வாங்க. உபதேசமானது கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்கொள்ளுதலுக்கும் ஏற்றதாக இருக்கிறது, பைபிள் சொல்லுது. எந்த பாஸ்டரும் எடுத்துங்க பைபிளில் தன் மக்களை கடிந்து கொள்ளதில்லை. மோசே ஒரு நாள் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு நாள் தேவன் மோசேன் ஜனங்களை அழிக்க வரும்போது அவன் வழியில் நின்றுட்டான், அழிக்காதீங்கன்னு. இன்னொரு சமயம் மோசையில் தாங்க முடியல, ஆண்டவரை இந்த இஸ்ரவேலை கொன்னுடுங்கன்ட்டான். தெரியுமா உங்களுக்கு? யாத்திரை புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. அவ்வளோ கோபம் இருந்தது அவனுக்கு, அவ்வளோ வேதனை இருந்தது. அப்படி செய்தாங்க அவங்க. ஒரு 4 பேரே இப்படி இருக்கிறோமே, 20 லட்சம் பேர் அவங்க எப்படி நடத்துறது? எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒன்று இப்படி போவோம், ஒன்று அப்படி போவோம், ஒன்று அப்படி போவோம், ஒன்று இப்படி போவோம். அதுக்கு தான் ஆண்டவர் வந்து அப்போ கொன்று போட்டார். யாரும் உங்களோட வைக்கல, எல்லாரும் அப்போ மோசேக்கு விரோதமாக பேசினாவே சொந்த மிரியம் ஒக்கா பேசிச்சு, அப்போ அச்சார் ஆண்டவர். அதே மாதிரி இப்போ இருந்தால் இந்த சபையில், இந்த செய்தி சபையில் நிறைய பேர் போக மாட்டாங்க. 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அடிக்க தான் போகிறாரு, அடிக்காமலாம் இருக்க முடியாது. ஒரு நாள் இருக்குது,
அதுக்குள்ளே நீங்கள் உங்களை தப்பித்து வார்த்தைக்கும் செய்திக்கும் கீழ்ப்படிந்து வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களை ஒப்புவித்தீங்கன்னா இயேசு வருகிறார். இப்போ நான் செய்திக்குள்ளே போகிறேன். நான் வாசித்த இந்த சங்கீத புஸ்தகத்தில் 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறேன். 11வது வசனத்தில், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். பார்த்தீங்களா தாவீது எப்படி சொல்கிறாருன்னு? நீங்கள் எப்பாவது அப்படி டிசைட் பண்ணிக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு வழியை போதியோ, உங்களோட சத்தியத்தில் நடப்பேன்னு சொல்லியிருப்பீங்களா? நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்னா என்ன சொல்றாரு தாவீது? என்னை உம்மோடு இணைத்து கொள்ளும் சொல்றாரு. ஒருமுகப்படுத்துதல் என்றால் இணைப்பு. ஆண்டவரே என்னை உம்மோடு கூட இணைத்து கொள்ளும். ஏன் தெரியுமா? சரிங்க, பாருங்க. தாவீது அப்பவே என்னை உம்மோடு இணைத்து கொள்ளும் சொல்லுவான். இன்றைக்கு நீங்க யாரோடு கூட இணைக்கிற நேரம் இது. இன்னொரு நேரம் இருக்காது. அல்லேலூயா. இப்ப நீங்க சரியா தேவனோடு இயேசுவோடு வார்த்தையோடு இணைகிற நேரம் இதுதான். இந்த நேரம் மறுபடியும் வரும்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. இணைகிற நேரம். நான் அதுக்குரிய அடையாளத்தை சொல்றேன், பின்னாடி இப்போ நான் சொல்ல வருவேன். அப்போ உங்களுக்கு புரியும். நீங்கள் இயேசுவோடு வார்த்தையோடு தேவனோடு கண்டிப்பாக இணைந்திருக்க வேண்டும். எப்படி உங்கள் நண்பர்களோடு இணைந்து கொள்கிறீர்களோ அல்லது உங்கள் மனைவியோடு இணைந்து கொள்கிறீர்களோ, அதை விட அதிகமாக தேவனோடு இணைகிற நேரம் இதுதான். இன்னொரு நேரம் இராது. கொடுக்கப்பட்ட நல்ல தருணம் இதுதான். இந்த தருணத்தை பயன்படுத்தி தேவனோடு உங்களை இணைத்துக் கொள்வீர்கள்னா வெற்றி பெறுவீர்கள், இயேசுவோடு போவீர்கள். எல்லாம் போகவே முடியாது. எல்லாருமே இயேசு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு தான் வந்தாங்க. எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் யாரும் போலையே. ஏன்? வழியிலே அவங்க அதை இதை பேசி அழிஞ்சு போயிட்டாங்க. அதே தான் நீங்கள் கூட இப்போ வழியில் இருக்கிறீங்க. நீங்கள் யாரும் போயிட்டு இன்னும் டெஸ்டடி என்று சொல்லக்கூடிய சேரக்கூடிய இடத்துல போய் சேரலை. நீங்கள் இன்னும் வழியில் தானே இருக்கிறீங்க. வழியில் அழியாத படிக்கும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அழியாத படிக்கும் என்று தாவீது எழுதுகிறார். இதுல நீங்க இருக்கணும். நீங்க வழியில் இருக்கிறீங்க. யூ ஆர் இன் த வே, யூ ஆர் இன் த ஆன் த வே. இயேசுவோட வருகையின் வழியில் இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. தூரமாக கேட்குறவங்களுக்கும் சொல்லுகிறேன், இதை விட செய்தி இல்லாதவங்க கேட்குறவங்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்க இயேசு கிட்ட போகக்கூடிய வழியில போய் கொண்டு இருக்கிறீங்க. யூ ஆர் இன் த தேர்ட் எக்ஸோடஸ். நீ ஒரு யாத்திரையில் இருக்கிறாய். அல்லேலூயா. உன்னை இந்த உலக வழியில உன்னை நடத்த முடிக்க கொண்டு வரல. பாருங்க, தேவன் பாருங்க, இந்த யாத்திரை முதலாவது யாத்திரையில அவர்களை எந்த வழியை கொண்டு வந்தார் தெரியுமா? எந்த வழியை கொண்டு வந்தார்? யாராவது சொல்ல முடியுமா? எந்த வழியை கொண்டு வந்தார் தெரியுமா? ஸ்தாபன வழிகள் மூலமா தான் கொண்டு வந்தார். அல்லேலூயா. எரிகோ ஒரு ஸ்தாபனம். பாலாக்கு இருந்த ஊர் என்ன ஊர் அது? லோத்தருடைய பட்டினம் மோவாப். பாரு வேணுன்னு ஆண்டவர் மோவாப்பை சுற்றி போய் வச்சிருக்கலாம். மோவாப் வழியாக தான் போனார். ஏன் தெரியுமா? அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு இவங்க பார்த்து அதை எப்படி செய்யக்கூடாது என்பதற்காக. உன்னையும் அப்படிதான் செய்யறாரு. நீ உலக வழிகளை பார்க்குற, அதை பற்றி நீ செய்யக்கூடாது என்று உன்னை உலகத்தில் வச்சுக்கிற. அவர்கள் மோவாப்பின் வழியாக போனாங்க. மோவாப் தேசத்தார் எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்க பார்க்க சொன்னார் ஆண்டவர். வேணுன்னே கூண்டு போனார். நீங்கள் உங்களுடைய வேர்ல்டு மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க மோவாப் தேசம் எரிகாலம் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேராக சுற்றி போய் நேராக போயிட்டு வாக்குத்தத்தம் பண்ண தேசம் காடானுக்கு போயிட்டு இருக்க முடியும். தேவன் வேணுன்னே செய்தார். மோவாப் வழியாக போக வச்சார். அந்த மோவாபிய தேசம் எப்படிப்பட்ட தேசம் அவங்களை காணும்படி செய்தார். அங்கே இருக்கிற பெண்கள் எப்படிப்பட்டவங்களும் அவளை பார்க்கும்படி செய்தார். உன்னை கூட அப்படிதான் செய்துன்னுக்கிறேன். இது உனக்கு தெரியல. இல்லைன்னா உன்னை தனியாக வச்சிருக்கலாம் ஆண்டவர். இப்போ யாரெல்லாம் மனவாட்டியோ அவங்கள கூட்டு வந்து வெளியே கூட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சு நடத்திருக்கலாம். அப்படி செய்யலை. மற்றவங்களாம் எப்படி உலகத்தில் ஜாலியாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீயும் இருக்கிற. உலகத்துக்கு எப்படி அநேக ஏதாவது என்ன சொல்லலாம், இன்னைக்கு கேளிக்கைகள் நிறைந்த இடங்கள் நிறைய இருக்குது. அதே போல் இந்த மால்
மாலெல்லாம் போனால் இப்போது நேற்று ஒரு நடிகையை பிடிச்சாங்க. அந்த நடிகை என்ன செய்துக்கிறா, சினிமா நடிக்கிற இந்த சைடு ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விபச்சாரத்தில் தள்ளிக்கிறான். அவளை பிடிக்க முடியல. என்ன செய்தாங்க போலீஸு மும்பையில், அவளை ஒரு கஸ்டமர் போல் பேச வச்சு அவள் என்ன செய்கிறா, எங்கே வர சொல்லிக்கிறா தெரியுமா, இந்த இடத்துல இருக்கிற மாலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறான். பார்த்தியா, மால் யாருடைய இது பாருங்க. இவங்க மாலுக்கு போய்கிறாங்க. போன பிறகு இவங்ககிட்ட பேசிக்கிறாங்க. அவள் தொழில் எப்படின்னா பெரிய பெரிய லட்சாதிபதி கிட்ட பேசி இது போல் நடிகை அவங்க அப்படி இப்படின்னு பேசி அவங்ககிட்ட பணம் பறிங்க. இவங்க போய் பேசிருக்கும் போதே இப்போ போலீஸ் ரவுண்டப் பண்ணிட்டாங்க. இந்த உலகம் எங்கே நோக்கி போயின்னு இருக்குது. நான் கூட நிறைய மாலுக்கு போயிருக்கிறேன். நீங்கள் இந்த பசங்களை கூட்டு போகணுன்னு நினச்சேன். இந்த உதவாத பெற்றோருங்க அதுக்கு கீழ்ப்படியில. எனக்கு என்ன வந்தது, நான் ஏதாவது செய்தேன்னா அதுக்கு கீழ்ப்படியதில்லை. எல்லாம் இவங்க கூட்டு போய் காமிச்சிருப்பேன். அது என்னதுன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ஒரு சில தான் மாலுக்கு போயிருப்பீங்க. அந்த மாலில் என்ன இருக்குது, என்ன சம்பவிக்குது வந்து பார்க்கலாம். இல்லைன்னா உனக்கு என்ன, நான் என்ன பேசுகிறேன் உனக்கு என்ன தெரியும், நான் பேசுறது உனக்கு தெரியாது. நான் உனக்கு எதெல்லாம் காண்பிக்க விரும்புகிறேன், நீ வரணும் என் கூட. இதுங்க ஒன்று கூட வர மாட்டேது. இல்லை இந்த பசங்களாவது அவங்க அப்பா அம்மா கேட்குதுங்கன்னா கேட்க மாட்டேது, வேறு எதுக்குன்னா அனுப்புதுங்க. ஆனால் இது போல் பாஸ்டர் வரத்துக்கு கூப்பிட்றாருன்னா ஒரு விசேஷம் இல்லாமல் ஒரு விஷயம் இல்லாமல் நான் கூட மாட்டேன். ஆகவே நீங்கள் வர மறுக்கிறீங்க. சரி போ. உண்மையிலேயே சொல்கிறேங்க, இந்த சபையை போல் ஒரு கேவலமான சபை எதுவுமே கிடையாது. மிக மட்டமான சபை. நான் ரொம்ப நாளாகவே அருமையான சபை எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு நினச்சுன்னு இருந்தேன். இல்லவே நோ. உங்களுடைய மனநிலையும் நீங்கள் பேசுகிற பேச்சும் பின்னாடிக்கு பேசுகிறது எப்படி இருந்தாலும் எனக்கு வரும். நீங்கள் ஒரு தேவ மனுஷன் வந்து இருப்பான்னா அவன் நீங்கள் என்ன செய்தாலும் அவனுக்கு செய்தி வரும். ஆகவே ரொம்ப ரொம்ப மட்டமான நிலையில் நடந்துக்கிறீங்களே தவிர மேலான நிலையில் நடந்துக்கல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பேசினா கோவம் வருது, இல்லை எதனா சொன்னால் கோவம் வரும். அது மட்டும் நிறைய வருது. ஏன்னா இப்படி சொல்லிட்டாரு, இல்லை 4 பேர் மத்தியில் சொல்கிறாரு. உன்னை 4 பேர் மத்தியில் சொன்னாலும் உனக்கு அது நல்லா ஆக்கிக்கல, தனியாக கூட சொன்னாலும் நல்லா ஆக்கி. ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சபையில் நான் கேல்குலேஷன் போட்டேன். ஆனால் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டம். அவர் சென்னை சபைக்கு வந்திருந்தீங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க, நான் என்ன கேட்டேன் தெரியுமா, அவரை ஃபஸ்ட்டு உங்கள் சபையிலேருந்து எத்தனை பேர் இயேசு வந்தால் மேலே போவாங்க. என்ன பதில் சொல்கிறார் சொல்லுங்கள். லட்சத்தில் 1 தாங்க. பிறப்புச்சுங்களா? நான் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் தெரியுமா, லட்சத்தில் 1. மன்னிக்கணும், 10 மன்னிக்கணும். 10 லட்சத்தில் 1 மில்லியனும் இன் 1. 10 லட்சத்தில் 1. நீங்கள் உங்களுக்கு அதே தான். நான் கேள்வி என்ன சொன்னாரா இல்லையா? எல்லாம் என்னை உத்து பார்த்துனுக்குறாங்க. நானாக சொல்லணும் சொன்னாரா? சொன்னார். எத்தனை பேர் போவாங்க உங்கள் சபையில்? நீங்கள் தான் ஆஹா ஓஹோ அப்படின்றீங்களே எங்கள் சபை அப்படின்னு. உங்கள் சபையார் வந்து அப்படியே அவர்கிட்ட பேசும்போது அப்படியே கழிவு அப்படியே பொழியுது, அப்படியே கீழே தேன் அப்படியே சொட்டுற மாதிரி அவர் மூஞ்சி பண்ணிட்டு பேசுகிற கேஸெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு 10 லட்சத்தில் 1 அப்படின்னா. நான் அது மாதிரி கேட்கல, ஏன்னா எனக்கு அது புரிஞ்சுது. அவ்வளோதான். ஆனால் பிரியமான உங்களில் இந்த சபையில் எத்தனை பேர் நீங்கள் இயேசுவோடு வருவீங்க என்பது உங்கள் கையில் இருக்குது. ஏதாவது ஒரு பேசுவது, அதாவது நமக்கு என்ன தெரியுமோ அப்படி பேசுவது இல்லை, அப்படி செய்யலாமா? அதுக்காக ஒன்று அழைத்தார். இப்போ அதுதான் உபாகமத்தில் காமிச்சேன். ஆண்டவர் அவரை கூட்டின்னு வந்தார். அங்கே எதுக்கு கூட்டின்னு வந்தார்? எரிகோ வழியில் கூட்டின்னு போனார். எரிகோ சுற்றி போயிருக்கலாம், அவன் மேப்பில் பாருங்கள். ஆனால் எரிகோ உடைச்சி உள்ளே போயிட்டு வெளியே கூட்டின்னு போனார். ஒவ்வொரு தேசத்தின் வழியாக கடந்து போனார். அவங்க அந்தந்த தேசத்தை பார்த்தாங்க. அந்தந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தாங்க. ஏன் தெரியுமா? அதே மாதிரி போய் அந்த தேசத்தில் இவன் செய்யக்கூடாது என்பதற்காக நடத்தினார்.